நிறைய கிளாஸ் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. டேலியில் எப்படி டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் இதெல்லாம் போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம டேலியில் என்னென்ன எதுக்காக டேலி இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய யூசேஜில் என்னென்ன யூட்டிலிட்டிஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஃபீச்சர்ஸ் ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு 8-9 ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஃபெசிலிட்டி. நான் ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அடுத்தது ஒன்று ஒன்றா ப்ராக்டிக்கல் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரியா? ஃபஸ்ட்டு பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஃபெசிலிட்டி, ஸ்ப்ளிட்டிங் கம்பெனி டேட்டாஸ், எக்ஸ்போர்ட்டிங் மாஸ்டர் டேட்டாஸ், இம்போர்ட்டிங் மாஸ்டர் டேட்டாஸ், வவுச்சர்ஸ் எதுனாலும் சரி, இம்போர்ட்டிங் டேட்டாஸ், எஸ்கியூஎல் குவரி, தென் டேலி வால்ட்டுங்கிறது ஒரு பாஸ்வேர்டு, தென் கேப்பபிலிட்டிஸ் எலக்ட்ரானிக் மோடில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதில் அப்படின்னு, மல்டிலிங்கல் கெப்பாபிலிட்டிஸ். இதில் டேக்ஸ் இப்போ ரீசண்டாக டாக்ஸேஷன் ஜிஎஸ்டி எல்லாம் நிறைய வந்துட்டு வாட்டி நிறைய ரிப்போர்ட்ஸ் ஆகிடுச்சு. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவர்மெண்ட் லிங்கோட ஜிஎஸ்டி சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்தே அப்லோட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு ஃபியூச்சர்ஸாக பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன பேப்பர் வச்சுக்கோங்க, சைடில் இந்த ஹின்ஸை எடுத்துகிட்டே வாங்க. நம்ம இது ஒரு ஸ்டெப்பு பேக்கப் பார்த்தோன்னே ப்ராக்டிக்கல் போய் செய்வோம். சரியா? பேக்கப் எதுக்காக அப்படின்னா ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம எப்பயுமே பேக்கப் எடுக்கணும். ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம டேட்டாஸை பேக்கப் எடுத்து வைக்கணும். ஏன்னா டேட்டாஸ் நமக்கு லாஸ்ட் ஆகிடக்கூடாது. லாஸ்ட் ஆச்சுன்னா நம்ம பேக்கப் தான் நமக்கு யூசேஜாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலிக்கு போயிட்டு Alt F3 கம்பெனி இன்ஃபர்மேஷன், அதில் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எடுக்கணும். அதில் சோர்ஸ்னால் எங்கேருந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கம்பெனி டேட்டாவோட பார்த்து அது டிஃபால்ட்டாக காட்டும். அடுத்தது டெஸ்டினேஷன் பார்த்து அப்புறம் எந்த கம்பெனின்னு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏவை கொடுத்தா இனிஷியேட் ஆகிடும். சரியா? இப்போ சரியா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், கேட்வே ஆஃப் டேலியில் வந்துட்டோம். அதில் கேட்வே ஆஃப் டேலியில் வந்துட்டு F3 Alt F3 இந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். அதில் பேக்கப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது, பேக்கப் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த கம்பெனிஸ்னு செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்னும் எந்த ஸோ இப்போ இது காட்டுதா உங்களுக்கு, சோர்ஸு டெஸ்டினேஷன் ரெண்டும் காட்டுது. சோர்ஸுங்கிறது இந்த டேட்டா என்ட்ரு அடிக்கிறேன், தென் டெஸ்டினேஷன் ஃபைல் என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ இங்கே நிறைய 4 கம்பெனிஸ் வச்சுருக்கிறேன். இந்த கம்பெனி எந்த கம்பெனியை பேக்கப் எடுக்கிறதுன்னு சொல்லுது. ஸோ சாம்பிள் ஜிஎஸ்டின்னு ஒரு ஃபைல் கம்பெனி வச்சுருக்கிறேன். எந்த கம்பெனியோ நீ இதை செலக்ட் பண்ணி 4-5 கூட எடுக்கலாம். இந்த டேலியில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணும்போதும் ஒரு கோட் லெட்டர் க்ரியேட் ஆகும். அந்த கம்பெனிக்கான கோட் லெட்டர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ 10001 அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்குது. 9 இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது கம்பெனியோட நம்பர்ஸ். நம்ம கம்பெனிக்கு என்ன நம்பர், இப்போ இதுக்கு 1009 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நீ எண்ட் ஆஃப் லிஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டேன்னா இப்போ பேக்கப் ஆகிடுச்சு. நான் கொடுத்த அந்த F கோலனில் பேக்கப் டைரக்டரியில் ஆகிடுச்சு. நம்ம பேக்கப் டைரக்டரியில் பண்ணியிருக்கிறோம். ஸோ F ஃபோல்டர் எடுத்து பார்க்குறேன், பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த பேக்கப் ஃபோல்டர் எடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைலாக இருந்தது, அது டிபிகே பேக்கப் எடுக்கிறப்ப இந்த ஜென்ரல் ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோ. டேலி பேக்கப்புக்கு டிபிகேன்னு ஸ்டோர் ஆகும். டிபிகே 900_. ஸோ நம்ம கம்பெனியோட நம்பர் 1009.001 இந்த ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபைலை நம்ம எப்போனா திருப்பி ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம பேக்கப் ஆகிடுச்சு. இந்த ஃபைலை நம்ம சேஃப்டியாக எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். யூ கேன் ரீஸ்டோர் த ஃபைல் வாட் யூ ஆர் பேக்கப்டு. த டிபிகே அந்த ஃபைல் நமக்கு ஸ்டோர் ஆகிருந்ததில் திருப்பி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கேட்வே ஆஃப் டேலிக்கு போகிறோம், கம்பெனி இன்ஃபோக்கு போகிறோம், அதில் ரீஸ்டோர் பண்ணுறோம். அப்போ டெஸ்டினேஷன் ஃபோல்டரும் சோர்ஸ் ஃபோல்டரும் ஸ்டோர் ஆகும். அதில் நம்ம கம்பெனிஸை செலக்ட் பண்ணிக்கிறோம், திருப்பி இனிஷியேட் பண்ணுறோம். சரியா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அந்த ரீஸ்டோரிங்கை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு, ஸோ கேட்வேக்கு போகிறோம், F3 அதில் ரீஸ்டோர் ஆப்ஷன், டெஸ்டினேஷன் ஃபோல்டர், சோர்ஸ் ஃபோல்டர் ரெண்டையும் அது ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டினேஷன் ஃபோல்டர் ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க ரெண்டையும் காட்டும். தென் கண்ட்ரோல் A டு இனிஷியேட்டிவ் அப்படின்னு. சரியா? இப்போ என்ன சொன்னோம், எந்த கம்பெனின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம், இல்லை ரீஸ்டோர் ஆப்ஷன் எடுக்கிறோம்.
ரீஸ்டோர் ஆப்ஷனில் இப்போ நம்ம இந்த 1009 கம்பெனியை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். இங்கே பார்த்தோன்னா இந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர், சோர்ஸ் ஃபோல்டர் நமக்கு ரிவர்ஸில் அதுவே காட்டுது. ஸோ நம்ம இதோட இப்போ ரீஸ்டோர் பண்ணும்போது அங்கே பேக்கப்பில் டெஸ்டினேஷனாக இருந்தது, இங்கே இப்போ சோர்ஸ் ஃபைலாக இருக்குது. அதனால் இப்போ tally.erp data source file f:\backup. இப்போ இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அழுத்தினா அக்செப்ட் கேட்குது. ஸோ இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே 10009 கம்பெனி இருக்குது. ஒரு தடவை நம்ம பேக்கப் எடுத்துருக்குறோம், இருந்தாலும் அந்த கம்பெனி ஏற்கனவே இருக்கிறதுனால இப்போ ஓவர் ரைட் பண்ணிட்டா அந்த இன்ஃபர்மேஷன்னு கேட்குது. இப்போ தான் நான் பேக்கப் எடுத்தேன், திருப்பி ஓவர் ரைட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ எல்லா டேட்டாஸும் ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுதான் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஆப்ஷன். மெயினாக ஒரு சர்டன் இன்டர்வல்ஸில் நம்ம என்ன பண்ணணும், டேட்டாஸை பேக்கப் எடுக்கணும், ரீஸ்டோர் பண்ணணும். இது எதில் இருக்குன்னா கம்பெனி இன்ஃபோ, இந்த கேட்வே ஆஃப் டேலிலேருந்து கம்பெனி இன்ஃபோக்குள்ளார பேக்கப் ரீஸ்டோர் இந்த ஆப்ஷன் இருக்கும். சரியா? டேட்டா கேன் பி எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் மெனி ரீசன்ஸ். அதாவது இங்கே இருந்து நம்ம சில சமயம் டேலியில் நமக்கு வச்சு ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸலில் இல்லை HTML, JPEG ஃபைலு, PDF ஃபைலு இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே போவோம். XML டேட்டாவாக எடுப்போம். XML டேட்டாவாக இந்த 6 வெர்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், டேலியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலான்னா உள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷனை வேறு இடத்துல போய் பண்ணுறோம். சரியா? இப்போ இதில் ஒரு வெர்ஷனாக நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு. எக்ஸ்போர்ட்டிங் மாஸ்டர்ஸ். ஸோ எப்படி பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸை நோட் பண்ணிக்கோ. கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மாஸ்டர்ஸ் தனியாக பண்ணுவோம், டிரான்சாக்ஷன்ஸ் தனியாக பண்ணுவோம். ஸோ மாஸ்டர்ஸ்னால் ஹெட் ஆஃப் த ஃபைல்ஸ் எல்லாம் பண்ணுறோம், டிரான்சாக்ஷன்ஸ்னால் அந்த வருஷத்தோட டிரான்சாக்ஷனை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு அதில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனுக்கு டேலி ஸ்க்ரீனுக்கு போவோம். என்ன சொல்லியிருக்கிறோம், கேட்வே ஆஃப் டேலிக்கு போயிட்டு கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு டிஸ்பிளே செலக்ட் கம்பெனி, ஒரு கம்பெனியை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இங்கே பாரு கீழே இருக்குது லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. இதில் வந்தால் இந்த லெஜர் வருது. எத்தனை அக்கௌண்ட்ஸு, நார்மலாக டேலியில் நீ ஏற்கனவே பார்த்துருப்ப 28 குரூப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். 15 மெயின் குரூப்ஸ், 13 சப் குரூப்ஸ் எல்லாம் சேர்த்து 28 குரூப்ஸ் இருக்குது. இந்த 28 குரூப்ஸோட லெஜர்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளேயில் வரும் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். இதில் பார்த்தோன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை நீ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணனா எக்ஸ்போர்ட்டிங் லிஸ்ட் ஆஃப் லெஜர்ஸ்னு வந்துட்டு இங்கே வருது. லாங்குவேஜ் டிஃபால்ட், எல்லா லாங்குவேஜஸ்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். பின்னாடி டேலியில் ஒரு ஃபீச்சர் இருக்குது மல்டிலிங்கல் ஃபீச்சர்னு, அது பார்க்கலாம் என்னத்துக்குன்னு. அடுத்தது ஃபார்மேட் XML. ஸோ இது நீ எப்படி வேணால் இப்போ இதில் கொடுத்தனா டிஃபால்ட் லாங்குவேஜ். அடுத்தது இந்த 6 வெர்ஷன் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ASCII வெர்ஷன் எதில் வேணால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு இப்போ இதே லெஜர்ஸ் எக்ஸலில் வேணும், நான் பிக்சர் ஃபைலில் வேணும், இல்லை PDFல வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் உனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸல் எடுப்போம். 2 எக்ஸல் ஃபைலுன்னு சொல்லிட்டேன். ஸோ என்னை கேட்குது எக்ஸ்போர்ட்டுக்கு எந்த லொக்கேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நார்மலாக இந்த லொக்கேஷனே இருக்கட்டும், இல்லாட்டி F:, நம்ம எந்த லொக்கேஷன் வேணுமோ, நான் இப்போ பேக்கப் லொக்கேஷனே கொடுக்குறேன்னா F:, பேக்கப் லொக்கேஷன். ஸோ அதில் மாஸ்டர்ஸ் டாஸே. ஸோ லிஸ்ட் ஆஃப் இப்படி நான் கொடுத்துட்றேன். டைப் ஆஃப் மாஸ்டர்ஸ், எந்த மாஸ்டரை எக்ஸ்போர்ட் பண்ணட்டும், பட்ஜெட் போட்டது நம்ம என்ன ஃபைலை வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் லெஜர் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் இதில் இருக்கிற லெஜர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு இந்த ரிப்போர்ட்டை நமக்கு வந்த ரிப்போர்ட் எதில் கொடுத்துருது, எக்ஸலில் கொடுத்துருது. PDF ஆப்ஷன் வேணா PDF ஆப்ஷன் நீங்கள் நோ கொடுத்து நீ எதில் வேணா. ஆனால் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை திருப்பி நம்ம டேலிக்கே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, சரியா, இந்த 6 ஃபார்மேட்டில் XML ஃபார்மேட் மட்டும்தான்
நம்ம திருப்பி டேலிக்குள்ளார டேட்டாஸ் எடுக்க முடியும். நிறைய இடத்துல கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ஃபார்ம்ஸு எல்லா வெப்சைட்லேயும் ஸோ எக்ஸ்டெண்டட் மார்க்கப் லாங்குவேஜ் இது ஒன்று தான் எல்லாத்துக்கும் கம்பேட்டபிலிட்டிஸ் இருக்கும் டேட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதனால நம்ம எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் அந்த டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? இப்போ எக்ஸ்எம்எல்னு போட்டுட்டா நான் திருப்பி இதே டேட்டாஸை நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண டேட்டாவை திருப்பி இம்போர்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ பேக்கப் இந்த ஃபோல்டரே வச்சுக்குவோம் நம்ம. திருப்பி நான் நோ கொடுக்குறேன். எஃப்ல நான் எல்லா பேக்கப்ஸும் எடுக்கிறேன். F:\\, பேக்கப்னு ஒரு ஃபோல்டரு. ஸோ மாஸ்டரை எடுக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ அதே ஃபஸ்ட்டு பண்ண அதே எக்ஸ்போர்ட் தான். அப்போ நம்ம எக்ஸலில் வேணால் எக்ஸல் நீங்கள் கொடுத்துக்குவோம். இந்த அவுட்புட் ஃபைல் நேமில் அது எக்ஸல்னு எடுத்துக்குவோம். இந்த ஃபார்மேட் மட்டும் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். நமக்கு பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப் கொடுத்துக்கணும், எக்ஸ்எம்எல் வேணுன்னா எக்ஸ்எம்எல் கொடுத்துக்கணும், ஆஸ்கி வேணா ஆஸ்கி, HTML, சில சமயம் பிக்சர்ஸ் இருந்தால் ஜேபெக் ஃபார்மேட் வேணும்னா நாளைக்கு பெயிண்டில் எடுத்து நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணோன்னா ஜேபெக் ஃபார்மேட்டில் எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் master.xmlனு ஒரு ஃபைல் இருக்குது, ஓவர் ரைட் பண்ணட்டுமான்னு கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். master.xml அப்படின்னு இங்கே பார்த்தேன்னா ஸ்டோர் ஆயிடுச்சு. சரியா? நீ பார்த்தனா master.xmlனு ஸ்டோர் ஆயிருக்கு. சரியா? அந்த ஃபைல் master.xml நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் டேட்டா இன்டர்சேஞ்சிங் நெட்டில் அப்லோடிங் டவுன்லோடிங்னு சொல்கிற அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்எம்எல் ஃபைலில் நமக்கு யூஸ் ஆகும். சரியா? அடுத்தது எக்ஸ்போர்ட்டிங் வவுச்சர்ஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு. எதுக்காக இந்த எக்ஸ்போர்ட்டெல்லாம் நம்ம அடுத்த டாப்பிக்கில் வருவோம். எதுக்காக நான் இருக்கிற ட்ராலியில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே டே புக் எது வவுச்சர்ஸ்லாம் நமக்கு எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா டே புக்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். மாஸ்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் லெஜரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் அந்த ஃபைல் வந்தது. இப்போது கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே டே புக் போடுறோம். அதில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து எனேபிள் பண்ணி இந்த அவுட்புட் ஃபைல் நேம்ஸ் இதெல்லாம் கொடுத்துடணும். சரியா? டே புக்கில் எந்த வவுச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும், எல்லா வவுச்சர்ஸ்னால் எல்லா வவுச்சர்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். ஸோ கேட்வே ஆஃப் டேலிக்கு போயிடுறோம். அதில் டிஸ்பிளே டே புக் போகிறோம், F2, தென் கிளிக் ஈன்னு அந்த மேலே அந்த எக்ஸ்போர்ட் ஃபைல் ரிப்போர்ட் வரும். அதில் பண்ணிவிட்டு எந்த லாங்குவேஜுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட், அதான் அந்த 6 ஃபார்மேட் சொல்லியிருக்கிறோமா, ஆஸ்கி, எக்ஸல் ஃபார்மேட், எக்ஸ்எம்எல் ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட், ஜேபெக் ஃபார்மேட், எந்த ஃபார்மேட்னு செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் லொக்கேஷன் கொடுத்து அவுட்புட் ஃபைல் நேமை கொடுத்துட்டோன்னா நமக்கு அந்த டே புக்கில் இருக்கிற வவுச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிடும். சரியா? இப்போ லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ டே புக்கை போட்டுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். டே புக்கில் இப்போ இதில் 2 வவுச்சர்ஸ் இருக்குது. சரியா? இந்த டே புக்கில் எத்தனை வவுச்சர்ஸ் தான் இருக்குது? 2 வவுச்சர்ஸ் தான் இருக்குது. இந்த 2 வவுச்சர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா என்ன சொல்லுதுன்னா, இதில் பார்த்தோன்னா லாங்குவேஜ் ஃபார்மேட். ஸோ நம்ம திருப்பி இதே இதுக்கு நாளைக்கு நான் திருப்பி இதே தான் எடுப்பேன். இந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும், இன்னொரு டேலி ஃபைலுக்கே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் எடுத்து வச்சானா தான் இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் வச்சானா தான். இல்லை நம்ம ஏதாவது எடுத்து ரிப்போர்ட்டுக்கு கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது எக்ஸலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி. சரியா? இப்போ எக்ஸலுக்கு இந்த 2 ரெசிப்ட் வவுச்சரை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். எதில் ஃபைலை நான் சொல்கிறேன், F:\\, பேக்கப் ஃபோல்டருக்கே போகிறேன். ஸோ daybook.xls அந்த அவுட்புட் ஃபைல் நேம் ஸ்டோர் பண்ணிடுச்சு. அவுட்புட் ஷீட் நேம் என்னன்னா டே புக்குன்னு இருக்கும். எக்ஸல் புக்கில் ஷீட்ஸ் வருதுல்ல, ஸோ டே புக்குன்னு வருது. இதில் நீ இதெல்லாமே கொடுத்துக்கலாம். ஃபார்மேட் என்ன, கண்டென்ஸ்டு மோடில், ஏன்னா ரிப்போர்ட் இது பெருசாக வரும், அதனால கண்டென்ஸ்டு மோடில் வர்றதா, இந்த வேரியேஷன்ஸ் இதெல்லாம் நீ கொடுத்துட்டு எல்லா வவுச்சர்ஸுமா இல்லை இன்வென்ட்ரி மட்டுமா அப்படின்னு இப்போ நம்ம ஆல் வவுச்சர்ஸ் தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டே புக் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி எதுக்கு போகுது, நான் எக்ஸ்எம்எல் கொடுக்கல,
எக்ஸல் கொடுத்துருக்குறேன். அதனால் எங்கே போயிடுச்சு, எக்ஸலுக்கு போயிடுச்சு. எக்ஸ்போர்ட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா XML ஃபைலாக பண்ணுறேன். ஸோ XML ஃபைலாக பண்ணால் தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். பேக்கப் daybook.xmlனு அதுவே வந்துடுச்சு. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஆல் வவுச்சர்ஸ் போடுறேன். டேபுக் இருக்குதுன்னு ஓவர் ரைட்டான்னு சொல்லுது. எஸ். இப்போ நான் சொல்கிறேன் master.xml ஃபைல்னு ஸ்டோர் daybook.xml ஃபைலுன்னு இதில் பார்த்தோன்னா ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண வவுச்சர் நம்ம எதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணி வைக்கிறோன்னா, திடீர்னு நம்மளோட டேட்டா ஃபைல் ஏதாவது கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா, இன்னொரு இடத்துல நம்ம டேட்டாஸ் வேறு ஒரு ஊர்லேயோ எங்கேயாவது இருந்ததுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பேக்கப் போட்டு கொடுக்கலாம். அங்கே போய் அதை இம்போர்ட் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். சரியா? இம்போர்ட்டிங் ஆப்ஷனுக்கு கேட்வே ஆஃப் டேலிக்கு போகணும். இம்போர்ட்டிங் டேட்டா, அதில் மாஸ்டர்ஸ், அதில் அந்த ஃபைல் நேமில் .xml எடுக்கணும். இந்த பிஹேவியர் சொல்கிறேன். பிஹேவியர்னா ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் அதோட சேர்த்து ட்ரீட் பண்ணுறதான்னு அது கேட்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனை நோட்டீஸ் பண்ணிக்கோ. அடுத்தது இப்போ நம்ம டேலி போகிறோம். டேலியில் போகிறோம். இந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணுறோம், எங்கே வந்துடுச்சா, இம்போர்ட்டிங் ஃபைல்ஸ். எக்ஸ்போர்ட்டிங் இப்போ பார்த்துட்டோம். இம்போர்ட்டிங் கேட்வே ஆஃப் டேலிக்கு போகிறோம். இதில் இம்போர்ட் இருக்குது. கேட்வே ஆஃப் டேலிக்கு போகிறேன். இதில் பார்த்தோன்னா இந்த யூட்டிலிட்டிஸில் இம்போர்ட் டேட்டான்னு இருக்குது. இந்த இம்போர்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணுறோம். சரியா? இதில் மாஸ்டர்ஸ், வவுச்சர்ஸ், பேங்க் டீடைல்ஸ் தனித்தனியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்ச டேட்டாஸ் தான் இம்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா அதில் தான் டேலி கம்பேட்டபிலிட்டி நமக்கு கிடைக்கும். அதனால் எக்ஸ்போர்ட்டிங் மாஸ்டர் வவுச்சர்ஸ், எக்ஸ்போர்ட்டிங் வவுச்சர்ஸ்னால் டேபுக், மாஸ்டர்ஸ்னால் இங்கே லெட்ஜர்ஸ். daybook.xml நம்ம வவுச்சர்ஸ் daybook.xml ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ பேக்கப்லேருந்து திரும்பி இந்த வவுச்சர்ஸ் இங்கே வந்துடுச்சு. சரியா? இப்போ வந்துடுச்சான்னு நம்ம இதிலே செக் பண்ணி பார்ப்போம். திருப்பி டேபுக்கை பார்த்தோன்னா உனக்கு தெரியும். டேபுக்கை நான் உங்களுக்கு இதிலே தெரியட்டும்னு செஞ்சு காட்டியிருக்கேன். டிஸ்பிளேயில் போயிட்டு திருப்பி நீ டேபுக் போடு. டேபுக்கில் பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு வவுச்சர் இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ராவாக வவுச்சர்ஸ், அதே வவுச்சர்ஸ் ரிப்பீட் ஆகி திருப்பி வந்திருக்குது. ஏன்னா நான் திருப்பி என்ன பண்ணியிருக்கிறேன், அதே வவுச்சரை ஆட் பண்ணியிருக்கிறேன், ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறேன்னா செகண்ட் டைம் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதே வவுச்சர் திரும்ப 2 டைம்ஸ் நான் போட்டதுனால வந்து ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நிறையா வவுச்சர்ஸ் இருந்தால் நம்ம ஆக்சுவலாக ரீஸ்டோர் பண்ணும்போது அழைச்சது தான் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் அதிலே பண்ணதுனால அடுத்த வவுச்சராக அதே வவுச்சர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதுவானது SQL queryன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் இல்லாமல் சில சமயம் நமக்கு ரிப்போர்ட்ஸ் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட்டர் ஏரியான்னு டேலியில் ஒன்று கீழே இருக்குது. நீ கண்ட்ரோல் M கொடுத்தனா கால்குலேட்டர் ஏரியாவுக்கு போகும். அந்த கால்குலேட்டர் ஏரியாவில் நீ SQL, நம்ம பழைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் இருக்கிற SQL queries எல்லாத்தையும் நம்ம அங்கேயே அடிச்சுக்கலாம். ஸோ SQL query டேலியில் சின்டாக்ஸ் என்னென்னா, நம்ம எப்பயும் போல் செலக்ட் என்னென்ன ஃபீல்டு நேம்ஸுன்னு சொல்லுவோம், இங்கே மெத்தட் நேம்ஸு, ஃப்ரம் எந்த டேபிளோ அந்த டேபிள், பின்னாடி என்ன கண்டிஷன், வேர் என்ன கண்டிஷனோ அதை சொல்லணும். த மெத்தட் நேம்ஸ் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித், இந்த டேலியில் மெத்தட் நேம்ஸ் எல்லாமும் டாலர் சிம்பிள் போட்டு தான் எழுதணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னோட லெஜரில் எது இருக்குது அப்படின்னா டாலர் நேம் கொடுத்தனா எனக்கு தெரியும். ஸோ செலக்ட் டாலர் நேம் கமா டாலர் க்ளோசிங் பேலன்ஸ் ஃப்ரம் லெஜர். இப்போ எனக்கு என்ன ரிப்போர்ட்டும் வேண்டாம், சும்மா பேலன்ஸை மட்டும் நான் எடுத்து பார்க்கணும். இல்லை ஒரு பார்ட்டியோட நேம் எனக்கு தெரியும், அவன் பேலன்ஸ் மட்டும் ஸ்க்ரீனில் ஜஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கமாண்ட்ஸை நம்ம கொடுத்து அப்படியே எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம இதை போயிட்டு
ஸோ ஸ்டார் போட்டோன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் அர்த்தம். நமக்கு எஸ்கியூஎல் குவைரிஸ் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி குவைரிஸ் எழுதி கூட, ஏன்னா நமக்கு ஆரக்கல் டேட்டா பேஸில் யூஸ் பண்ணவங்களுக்கு இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன் ஃபியூச்சரையும் இதில் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலி அங்கே போய் செஞ்சு பார்ப்போம் எந்த ஏரியாவில். இப்போது ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம், செலக்ட் கம்பெனி எடுக்கிறேன். ஒரு கம்பெனி இப்போ இந்த சாம்பிள் ஜிஎஸ்டி கம்பெனியை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு எந்த இது சொல்லியிருக்கிறோம், இந்த கண்ட்ரோல் என் ஃபார் கால்குலேட்டர். ஸோ கண்ட்ரோல் என் இந்த கால்குலேட்டர் ஏரியாவை எடுத்துக்கிறோம். இந்த கால்குலேட்டர் ஏரியாவில் நான் இப்படியே கொடுக்கலாம், செலக்ட், இப்படியே நம்ம ஸ்டார் நேம், நேம் கமா, நம்ம அதை தான் இப்போ எடுக்க சொல்லியிருக்கிறோம், நேம் கமா டாலர் க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் ஃப்ரம் லெட்ஜர். சரியா? இப்போ பார்த்தியா உனக்கு ரிப்போர்ட். ஸோ நான் இந்த ரிப்போர்ட்டுக்கு போ, டிஸ்பிளேக்கு போ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லாமையே என்ன சொல்கிறேன், டாலர் நேம் கமா டாலர் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்போ இதில் நான் போட்டு வச்சுருக்கிறேன் பேக்கரி ஓவன் 2 lakhsக்கு வாங்கியிருக்கிறோம், கேஷில் சிஜிஎஸ்டி இவ்வளோ, ஐஜிஎஸ்டி இவ்வளோ, ஓவன் டீலர். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு இப்படியே காட்டிடும். ஒரே லைனில் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வெறும் எனக்கு அந்த பேலன்ஸில் கூட எதெல்லாம் வந்து 1000 rupeesக்கு மேலே இருக்குது, யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் அவங்க மட்டும், அந்த மாதிரி எதனாச்சும் வேணும்னா கூட நான் இங்கேயே இந்த செலக்ட்லேயே கூட கொடுத்துக்கலாம். செலக்ட் இல்லை இருக்கிறது செலக்ட். இப்போ எது லேக்ஸுக்கு மேலே வர்றது மட்டும் எனக்கு காட்டு. இல்லை சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, 100 கீழே இருக்கிற கஸ்டமர்ஸ் லிஸ்டெல்லாம் எடு, இல்லை 1 lakhக்கு மேலே இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் எடு அப்படின்னா நம்ம இப்படியே ஃபீல்டில் போட்டு எடுத்துக்கலாம். செலக்ட் டாலர் நேம் கமா டாலர் க்ளோசிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஃப்ரம் லெஜர் தான் இங்கே மெயின். select dollar name dollar closing balance from ledger for between போடலாம், for போடலாம். இப்போ நம்ம between, ஸோ 1000 to 1000 and அப்படின்னு போடலாம். for closing balance greater than அப்படி அந்த மாதிரி எந்த கண்டிஷன் வேணால், யார் யாரோட பேலன்ஸ் எல்லாம் 0 இருக்குது, ஸோ டாலர் போடணும். எந்த ஃபீல்டுனாலும் டாலர் சிம்பல் போட்டு தான் போடணும். சரியா? கண்டிஷன் எந்த கண்டிஷன், எஸ்கியூஎல் கண்டிஷன்ஸ் எதை வேணால் கொடுத்து நம்ம போட்டுக்கலாம். எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் எல்லாம் டேலியில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபியூச்சரை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த ஃபியூச்சர் டேலி வால்ட் ஃபியூச்சர். டேலி வால்ட்னா, ஸோ டேலி வால்ட்டுன்னு ஒரு பெரிய ஃபியூச்சர். நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ என்கிரிப்ட் பண்ணி உள்ளே அது ஸ்டோர் பண்ணி வச்சிடும், என்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அப்படி பண்ணும்போது நமக்கு டேலி நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு, டேலி க்ரியேட் பண்ணும்போது அந்த கம்பெனி கோட்ஸ் 1000 அந்த நம்பர் ஸ்டோர் ஆகும். அந்த நம்பரை வச்சு தான் அது என்கிரிப்ஷன் நடக்கும். அதனால் அந்த நம்பர் ஒன்ஸ் டேலி வால்ட் பாஸ்வேர்டு நீ வச்சுட்டு உன்னால் ரிமெம்பர் பண்ண முடியலன்னா திருப்பி அந்த கம்பெனி டேட்டாஸ் நீ எடுக்க முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக டேலி வால்ட் பாஸ்வேர்டு வைக்கணும்னா எங்கே போகணும், கோ டு கேட்வே ஆஃப் டேலி, F3 கம்பெனி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். ஆல்ட் F3 போட்டோன்னா கம்பெனி இன்ஃபோ போகும். அதில் ஒன்ஸ் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போதே நீ வால்ட் பாஸ்வேர்டும் வச்சுக்கலாம். இல்லை க்ரியேட் பண்ணிட்டேன், நான் இப்போ டேட்டாஸ்லாம் போட்டுட்டாங்க, இப்போ பாஸ்வேர்டு வைக்கிறேன் அப்படின்னா சேஞ்ச் டேலி வால்ட் பாஸ்வேர்டும் வைக்கலாம். சரியா? ஸோ நம்ம எப்பயும் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தான், என்டர் பாஸ்வேர்டு, ஸ்ட்ரெங்தன்ட் பாஸ்வேர்டு, ரீஎன்டர் த பாஸ்வேர்டு. ஸோ அந்த மாதிரி அந்த பாஸ்வேர்டெல்லாம் சேஞ்ச் பண்ண உடனேவே டேலி ஒரு புது கம்பெனி க்ரியேட் பண்ணிடும். அந்த கம்பெனி வந்து கம்பெனியோட பேர் கூட அதில் டிஸ்பிளே பண்ணாது. இப்போ நம்ம பார்ப்போம் எப்படின்னு. கம்பெனியோட நேமும் டிஸ்பிளே பண்ணாது, வெறும் நம்பர் தான் டிஸ்பிளே பண்ணோம். அப்போ நம்ம நம்பரை வச்சு தான், அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம
திருப்பி அந்த டேட்டா ஸ்க்ரீன் எடுக்கணும்னா நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நோட் பண்ணிட்டீங்க. டேலி வால்ட் இஸ் அ ஃபியூச்சர் ஸோ கான்ஃபிடென்டாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்கிரிப்டிங் த டேட்டாஸ் எல்லாம் என்கிரிப்ட் ஆகிருக்கும். டேலி வால்ட் பாஸ்வேர்டு யாருமே நீ மறந்துட்டேன்னா திருப்பி எடுக்க முடியாது. அதனால டேலி ஸ்க்ரீன் உனக்கு தெரியும். இந்த டேலி ஸ்க்ரீனில் ஸோ ஒரு கம்பெனி, இப்போ எந்த கம்பெனிக்கு நான் பாஸ்வேர்டு போடுறேனோ அந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ சுந்தர் அண்ட் சன்ஸ்க்கு பாஸ்வேர்டு போடுறேன் அப்படின்னா இந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணுறேன். இல்லை இதுக்கு கொடுப்போம், ஏபிசி என்டர்பிரைசஸ்க்கு பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஸோ ஏபிசிக்கு நான் இப்போ பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இங்கே பாரு சேஞ்ச் டேலி வால்ட்டுன்னு வருது. இந்த சேஞ்ச் டேலி வால்ட்டில் போடுறேன். போட்டோன்னா ஸோ உன்னோட நேம் வருது, பாஸ்வேர்டுன்னு கேட்குதா. ஸோ நீ பாஸ்வேர்டு கொடுத்துக்கோ. இப்போ நான் ஏபிசின்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரெங்தன்ட் பாஸ்வேர்ட்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கணும், நியூமரல்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்தனா கிடைக்கும். ஸோ ஏபிசி நான் இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன். ரிப்பீட் த பாஸ்வேர்ட், திருப்பி அதே பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டுமான்னு கேட்குது. நம்ம கன்ஃபர்மேஷன் சேஞ்சும் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு உடனே பாரு இங்கே ஒரு கிரியேட்டட் நியூ கம்பெனி அப்படின்னு சொல்லி 100005ன்னு காட்டுதா. இந்த கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நியூவாக. இனிமேல் இருந்து நம்ம பாஸ்வேர்டு இருக்கிற கம்பெனியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா அதில் தான் போய் பண்ணணும். 100005ல் தான் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கம்பெனியை ஓப்பன் பண்ணுறேன். செலக்ட் கம்பெனி அப்படின்னு கொடுக்குறேன். F1 செலக்ட் கம்பெனி. செலக்ட் கம்பெனி. இப்போ இந்த 1005 நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம கம்பெனிக்கு என்ன க்ரியேட் ஆச்சுன்னு ஏபிசி என்டர்பிரைசஸ்க்கு. இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்தேன். இப்போ அந்த கம்பெனிக்குள்ளே போயிடுச்சு. எது இப்போ பாஸ்வேர்டு ஒன்ஸ் கொடுத்துட்டேன்னா சரி, நீ இம்போர்ட் பண்ணுறப்ப சரி, எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப டேலி எதுனாலுமே அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு இல்லாமல் சில இந்த வவுச்சர் என்ட்ரிக்கு மட்டும்தான் கேட்காது. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே உனக்கு பாஸ்வேர்டு ஆப்ஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போகும். சரியா? அடுத்தது இ கேப்பபிலிட்டிஸ். திருப்பி நம்ம இதுக்கு இதே வவுச்சர்ஸ் திருப்பி வருவோம். இ கேப்பபிலிட்டிஸ்னால் எலக்ட்ரானிக் மோடில் என்னென்ன ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறோம். ரிப்போர்ட்டை அப்படியே நம்ம மெயில் அனுப்ப முடியும். தென் மாஸ் மெயிலிங். இப்போ கஸ்டமர்ஸ் சப்ளையர்ஸ் அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்க மெயில் ஐடிஸ்லாம் கொடுத்துட்டு சர்வரில் கனெக்டிவிட்டி கொடுத்து பர்மிஷன் ஓடிபிசி கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோன்னா மாஸ் மெயிலிங் எல்லாருக்கும் மெயிலிங் அவங்கவுங்க கஸ்டமர் பேலன்ஸ் இத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகணுன்னா அந்த மாதிரி மெயிலிங் எல்லாம் வரலாம். தென் அப்லோடிங் ரிப்போர்ட்ஸ்னால் நம்ம ஜென்ரலாக நிறைய ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி வைப்போம் நமக்குன்னு. இதுலேயே இவங்களே கொடுத்துருக்குறாங்க. சில சமயம் இப்போ டேலியில் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் வந்து ஜிஎஸ்டி ஃபியூச்சர். இந்த ஜிஎஸ்டி ஃபீச்சர்ஸ்க்கு நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். GSTR1, GSTR2, 3 அப்படின்னு 3B அப்படியெல்லாம் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இதில் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜென்ரேட் பண்ண ஃபார்ம்ஸ்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக gst.gov.in அந்த கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்படியே டைரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். கனெக்ஷன்லாம் பார்த்துட்டோன்னா இதுக்கு என்ன தேவைன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், இமெயில் ஃபியூச்சர் வேணும், URL பர்மிஷனோட அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு பர்மிஷனுக்கு ஒரு சைட் வேணும். சரியா? இந்த 3 இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபெசிலிட்டிஸ் இமெயில் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கலாம். அடுத்த ஃபெசிலிட்டி நான் இப்போ ஒரு டைம் சும்மா ரஃபாக அது செஞ்சு உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போகாது, இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது டேலியில் மல்டிலிங்குவல் கேப்பபிலிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ டேலியை எல்லோரும் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம் டேலியில் 9 லாங்குவேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்தி, குஜராத்தி, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, மராட்டி, கன்னடா, மலையாளம் அண்ட் பெங்காலி. இந்த 9 லாங்குவேஜ்லேயும் டேலி சாஃப்ட்வேர் இருக்குது. அதனால் இது படித்தவன் அது எதுனாலும் யூஸ் ஆகிடும். ஸோ இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ்லேயும் டேலியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லாங்குவேஜில் நம்ம டேட்டாவை இப்போ என்ட்ரு பண்ணிட்டோன்னா டேலியே என்ன பண்ணிடும்னா
டிரான்ஸ்லிட்ரேட்டட், அப்படியே அந்த வேர்டிங்ஸ்க்கு மாற்றி மாற்றி இட் டிரான்ஸ்லேட்ஸ் கிடையாது, டிரான்ஸ்லிட்ரேட்டட் இன்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அந்த லிட்ரேட்டாக அந்த வேர்ட்ஸுக்கு என்னென்னவோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி, இப்போ நான் ஒருத்தர் பெங்காலியில் ஒரு அக்கௌண்டன்சி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா நான் திருப்பி அதை இங்கிலீஷ்க்கோ தமிழுக்கோ சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா எடுத்துகிட்டு வந்துக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ which are the things and properties for resale அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் நம்ம அப்படின்னு நம்ம பாரத் ஸ்கில்ஸில் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட பர்பஸ்க்கு எந்த திங்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரீசேலுக்கு உகந்ததோ அது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கரண்ட் அசர்ட்ஸ் கேட்டகரியில் வரும். சரியா? திங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ரீசேல். அசர்ட்னா சொத்து, உடனடியாக விற்று நம்ம பணமாக்கக்கூடிய சொத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கரண்ட் அசர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது இன் டேலி விச் ஃபீச்சர் ஆஃபர்ஸ் டேலி வால்ட் பாஸ்வேர்ட். டேலி வால்ட் பாஸ்வேர்டுங்கிற ஃபீச்சர் எதுக்குள்ளார அது அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி ஃபீச்சர். அதனால் அது நமக்கு செக்யூரிட்டிக்கு அலோவ் பண்ணுது. அடுத்தது which facility is to connect applications. இப்போ வேர்டுக்கு எக்ஸல் ஆரக்கல் அதுக்கெல்லாம் நம்ம டேட்டாஸ்க்கு ஏதாவது கனெக்டிவிட்டி கொடுக்கணுன்னா எந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆடிட் கிடையாது, பேக்கப் கிடையாது, ஓடிபிசி. எப்போ கனெக்டிவிட்டின்னு வந்தாலும் ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, ஓடிபிசி கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஸ்பிளிட்டிங் கம்பெனி. ஒரு ஸ்பிளிட்டிங் நான் செஞ்சு காட்டிடுறேன். இப்போது ஸ்பிளிட்டிங் கம்பெனி பண்ண வாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். எதுக்காக பண்ணுறோன்னா, சில சமயம் பேங்க்ஸ் எல்லாம் நமக்கு ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க. ரிப்போர்ட்ஸ் கேட்குறப்ப ஒரு 3 months ரிப்போர்ட் கொடு, 6 months ரிப்போர்ட்டு கொடு அப்படிம்பாங்க. நம்ம கண்டினியூஸாக 1 year ரிப்போர்ட் வச்சுருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் டேட்டாஸை ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸ்பிளிட் பண்ண வாட்டி 2 கம்பெனிஸும் தனித்தனியாக நம்ம அது ஆக்ட் பண்ணோம். இது ஒரு கம்பெனி, அது ஒரு கம்பெனி. 6 months டேட்டாஸ் ஒரு கம்பெனி, அடுத்த கம்பெனி. ஸோ இட் ட்ரீட்ஸ் அட்ஸ் அ செப்பரேட் கம்பெனிஸ். அது என்னவா ட்ரீட் பண்ணிக்கும்? தனித்தனி கம்பெனிஸ். க்ளோஸ்டாக மெர்ஜரோ லிங்க்டோ அப்படி கிடையாது. ரெண்டுமே தனித்தனி. ஸ்பிளிட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு 6 months ஒரு கம்பெனி, செகண்ட் 6 months ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கோம். விச் ஸ்டாண்டர்ட் டேட்டா ஃபார்ம் இஸ் யூஸ்டு இன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். எப்போ வந்தாலும் சரி, எந்த போர்ட்டலில் இருந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணனாலும் சரி, நீ இப்போ நிறையா சைட்ஸ் இனிமேல் ஆன்லைன்னு வந்த வாட்டி பார்ப்பேன். இம்போர்ட் பண்ணும்போதெல்லாம் நம்ம எக்ஸ்எம்எல் ஃபைல், எக்ஸ்டெண்டட் மார்க்அப் ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பிடிஎஃப் எல்லாம் ரீடபிள் ஃபைலு, இது எக்ஸல் ஃபைலு, டாக்குமெண்ட் ஃபைலெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபைலுக்கு தான் கம்பேட்டபிலிட்டி கிடைக்கும். ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் நமக்கு ரீடபிள் வரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஒரு போர்ட்டல்லேருந்து இன்னொரு போர்ட்டல் பண்ண முடியும். விச் ஃபியூச்சர் ஆஃபர்ஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ்லாம் எந்த லாங்குவேஜ் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஃபியூச்சர்ஸ்க்கு பேர் மல்டிலிங்குவல் கெப்பாபிலிட்டி. அந்த ஃபியூச்சருக்கு பேர் மல்டிலிங்குவல் கெப்பாபிலிட்டி ஃபியூச்சர். விச் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். எந்த ஸ்டேட்மெண்ட்டில் டேலியில் அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வரும்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட்ஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். த ஈக்குவேஷன் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, அசர்ட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். அசர்ட் என்னது? லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். கடனும் நம்மளோட முதலீடும். சொத்துங்கிறது நம்ம வெளியில் கொடுக்கப்பட வேண்டிய நமக்கான பொறுப்பும் நாம் போட்ட முதலீடும். ஸோ நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஏ ஈக்குவல் டு எல்சி அப்படின்னு நீ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. கீவேர்டு என்னது? ஏ ஈக்குவல் டு எல்சி, லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். அசர்ட் ஈக்குவல் டு மீதி ஈக்குவேஷன்ஸ்லாம் உனக்கு தப்பு. ஸோ அசர்ட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். சரியா? இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அசர்ட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். அடுத்தது சில ஷார்ட்கட் கீஸ்லாம் எப்பயுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும். டேலியில் Alt C எப்போனாலும் கிரியேஷன் ஆஃப் லெஜர். எந்த இடத்துல இருந்து பண்ணாலும் செகண்டரி கிரியேஷன் கூட நமக்கு வரும். அந்த செகண்டரி லெஜர் ஆகட்டும், ஸ்டாக் ஐட்டம் ஆகட்டும், குரூப் ஐட்டம்ஸ் ஆகட்டும், எல்லாமும் Alt C கொடுத்தோன்னா அந்த லெஜர் கிரியேஷனுக்கு போயிடும். சரியா? அதில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் என்டர் பண்ணால் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். சரியா? எப்போ வவுச்சர் சேஞ்ச் பண்ணோன்னாலும் காப்பி பேஸ்ட்
ஒரு ரிப்போர்ட்டில் எந்த ரிப்போர்ட்டில் டே புக் எடுத்துக்கோ இல்லை வவுச்சர் எடுத்துக்கோ வவுச்சர் என்ட்ரி எதில் நீ டெலீட் பண்ணணுன்னாலும் ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணனா டெலீட் ஆகிடும். ஸோ அந்த வவுச்சர் டெலீட் ஆகிடும். அந்த வவுச்சரை கேன்சல் பண்ணணுன்னா ஆல்ட் எக்ஸ் பண்ணணும். டெலீட்டுக்கும் கேன்சலுக்கும் சம்திங் டிஃப்ரென்ஸ் உண்டு. கேன்சல்னா என்ட்ரி கேன்சல் ஆகும், பட் அந்த டிரான்சாக்ஷன் அந்த இடத்துல இருக்கும். இருந்துட்டு என்ன வரும்னா நரேஷனில் மட்டும் இது இந்த டேட்டில் அழைக்கப்பட்டது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு என்ட்ரி ஆயிருக்குது, இப்போ அது இல்லைன்னு ஃபுல்லாக அழைச்சிட்டோன்னா அது நாளைக்கு வியூக்கே வராமல் போயிடும். அதனால் கொடுத்தாங்க, திருப்பி அது அழைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அதில் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணால் த என்ட்ரி எக்ஸிஸ்ட், அந்த இடத்துல இருக்கும், பட் அமௌண்ட் ஜீரோவாக இருக்கும், நரேஷனில் ஃபீல்டில் இருக்கும். எப்போ எந்த என்ட்ரிஸ்னாலும் சரி நம்ம ஆல்ட் 2 போட்டோன்னா டூப்ளிகேட் என்ட்ரி க்ரியேட் ஆகும். ஒரு என்ட்ரி மாதிரியே இன்னொரு என்ட்ரி இதே மாதிரியே ஒன்று போடுப்பா அப்படின்னா, ஸோ ஆல்ட் +2 போட்டோன்னா க்ரியேட் ஆகும். எந்த ரிப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆல்ட் ஆர் போட்டால் ரிப்போர்ட்டில் சில சமயம் எடுக்கிறப்ப இந்த லைன்லாம் இல்லாமல் எடுத்து கொடுப்பா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறப்ப சில லைன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும், சில லைன்ஸில் செலக்ட் பண்ணி அது மட்டும் பிரிண்ட் எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஆல்ட் ஆர் போட்டோன்னா ரிமூவ் ஆகும், கண்ட்ரோல் + ஸ்பேஸ் போட்டோன்னா செலக்ட் ஆகும் அந்த லைன்ஸு. எப்போ ஆல்ட் பின்னாலும் பிரிண்ட், எல்லா ரிப்போர்ட்ஸ்லேயும் ஆல்ட் பி போட்டோன்னா பிரிண்ட். இதெல்லாம் ஜென்ரலைஸ்டு டேலியோட சில சிம்பிள் ஷார்ட்கட் கீஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.